வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான ஏப்ரல் மாத பலாபலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப்போகிறார். அதாவது ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமரப்போகிறார். அப்போ இதுவரை உங்கள் ராசிநாதன் 12ல் இருந்து ஏதாவது ஒரு விரயத்தை கொடுத்தது, அதாவது மனதில் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா, அது எல்லாமே தெளிவு பெறும், மன தெளிவு பெறக்கூடிய அமைப்பு. அப்ப ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். அப்போ ராசிநாதன் வலுப்பெறுகிறார். அப்போ இதுவரைக்கும் உடல்நலத்திலையும் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவாக இருந்ததுன்னா அந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சீராகக்கூடிய தன்மை தான். 2க்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். ஆனால் 12க்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு. அப்போ செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும். அப்போ இதுவரை பணம் எங்காவது கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது திடீரென்று உங்களுடைய பாக்கெட்டில் வந்து நிரப்பக்கூடிய அமைப்பு தான். திடீரென்று பணம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பை உருவாக்கும். செவ்வாய் பகவான் 12க்குரியவன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் ஆக்ரோஷக்காரகங்கிறதுனால கோபம், ஆக்ரோஷம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும். ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும், அதாவது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக விஷயமாக இருக்கட்டும், அல்லது உங்கள் மேலதிகாரிகள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது சக ஊழியர்கள் சார்ந்த விஷயத்திலும் கோபம், ஆக்ரோஷத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதுக்குள்ள போகக்கூடாதுங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அல்லவா, தைரிய வீரிய ஸ்தானம். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தைரிய வீரியம் என்பது பலப்படக்கூடிய அமைப்பை உருவாக்கும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இந்த ஏப்ரல் 21ஆம் தேதி என்று 12ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்போ லாபஸ்தானாதிபதி 12ல் போய் மறையும் போது நமக்கு லாபத்தை கொடுக்காதா அப்படிங்கிற அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 11க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு உருவாக்கும். அப்போ என்ன மாதிரியான செலவுகள்? ஒரு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு திருமணம் சார்ந்த விஷய சுப காரியங்களை ஈடுபடுத்துவது, இந்த மாதிரி செலவு சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா 8க்குரியவன் 12ல் போய் மறைகிறார் அல்லவா. அப்போ 8க்குரியவன் 12ல் போய் மறைகிறது உங்களுக்கு சிறப்பு தான் அல்லவா. அட்டமாதிபதி 12ல் போய் மறைகிறார். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை போல ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தின் அதிபதி அல்லவா. அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கும் போது நிச்சயமாக சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். ஒரு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, புதிய வண்டி வாகனங்களை வாங்குவது என்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் இந்த மாதம். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 4க்குரியவன் 12ல் போய் மறைகிறார். அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. அதே சமயத்தில் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை எடுத்துக்கொள்ளணும். இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் சரியாக அமையல, ஒரு நல்ல ஒரு டாக்டர் கிடைக்கல அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து எங்க பார்க்கிறார்னா சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தாயினுடைய உடல்நலம் சரியாகக்கூடிய அமைப்பு, செலவு செய்து சரியாகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம், காதல் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்தானத்தின் அதிபதி எங்க போய் அமர்கிறாருன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. ஆனால் அதே இந்த ஏப்ரல் 21ஆம்
தேதி குருவும் புதனும் இணைகிறது. அதாவது குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இணைகின்ற காரணத்தால் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகத்தை தான் உங்களுக்கு உருவாக்கும். ஏன்னா அங்கே ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ யாரெல்லாம் செயற்கை முறையில் கருவூற்றல் இந்த மாதிரியான அந்த தன்மைக்கு போகிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அப்போ குருவும் புதனும் 12 இருக்கிறதுனால செலவு செய்யக்கூடிய அமைப்பை, குழந்தைக்காக நீங்கள் செலவு, குழந்தை பிறப்புக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு உருவாக்கும். கேது 6ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா, உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். வெற்றி ஸ்தானத்தில் கேது 6ஆம் இடத்தில் இருப்பது அனைத்து விதத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள், எவ்வளவு பெரிய பகைகள் எது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தரும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இருக்கிற கிரகத்திலேயே வலிமை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா அது கேது தான். அந்த கேது 6ல் இருக்கார். அப்போ எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பகை வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். ஸோ 7ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்தில் பதிகிறது. அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும். இந்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு அப்புறம் குரு போய் 12ல் மறைகிறார்களே, அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்குமேயானால் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள். அது 8க்குரியவன் இப்போ 11ல் போய் அமர்ந்திருக்கார். ஆனால் இந்த ஏப்ரல் 21 குரு 12ல் போய் மறைகிறார். அப்போ 8க்குரியவன் 12ல் மறையும் போது ரொம்ப நாளாக ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருந்தது, வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்தனா அது திடீர் என்று உங்களுக்கு சாதகமாக வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். என 8க்குரியவன் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12ல் மறைகிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எந்த ரூபத்திலாவது, அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில், அதாவது ரொம்ப நாளாக பணம் எங்கேயாவது ஒரு கொடுத்து லாக் ஆயிருந்தது, வரவே வராது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த பணம் உங்கள் கைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் என்று உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்புகள், அல்லது வேலையிலும் பார்த்தீங்கன்னா திடீர் என்று ப்ரமோஷன் தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படி நினைத்து கொண்டிருந்த செயல்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். பாக்கியஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ தொழில் சார்ந்த விஷயம், இதுவரைக்கும் வேலை சார்ந்த விஷயம், படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையில் இருந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ நீங்கள் படிப்புக்குண்டான வேலையை மாற்றம் செய்வதற்கு ஒரு உகந்த நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இதுவரைக்கும் ஒரு அழுத்தம் பிரஷர் இருந்து கொண்டே இருந்தது, மாறலாமா வேண்டாமா, எனக்கு ஏதாவது ஒரு தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், என்னடா செய்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மனநிலையில் இருந்தவர்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை நிச்சயமாக உருவாக்கும். என விரயஸ்தானத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு. அப்போ 4 கிரகங்கள் 12ஆம் இடத்தில் போய் மறைகின்ற காரணத்தால யாரெல்லாம் வெளிநாட்டு வெளியில போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஆனால் விரயம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 3ஆம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளையும் செய்யல வேண்டாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, 2க்குரியவன் தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானும் 12ல் போய் மறைகிறது, குரு பகவானும் 12ல் போய் மறைகின்ற காரணத்தால நிச்சயமாக பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும்
ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருந்து கொள்வது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் ஷூரிட்டி, ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் ரகசியம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ரகசியம் சார்ந்த விஷயத்தை யாருக்கும் பகிர வேண்டாம் இந்த மாதத்தில். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு நல்ல தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் ரிஷபராசினருக்கு மிகையாகாது. ரிஷபராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நல்ல சுபமூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிய நாட்களில் அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யலாம். அதே போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா இந்த சந்திராஷ்டம் நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் 12:58 முதல் ஏப்ரல் 12 முழுவதும், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை 4:22 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம் நாட்களில் ரெகுலராக ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளை செய்யலாம். புதிய முயற்சியில் ஈடுபடுவது, புதிய காரியங்களில் ஈடுபடுவது, புதிதாக தொழிலை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நலம். மேலும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பல பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர், ஏன்னா பல கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகமும் வேறுபடும், அவருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும், தசா புத்திகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். ஒரு துல்லியமான ஒரு பலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கு, எந்த டிகிரியில் இருக்கா, இப்போ கரண்ட்ல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2023 சொந்த தொழில், அதாவது சுய தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், இப்போ நான் படித்தவுடன் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு திருமணம் ஆகும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நம்ம வீடு கட்டலாம், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன், அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.